அதிமுகவிலிருந்து திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கல்யாண சுந்தரம். உங்கள் கட்சியிலிருந்து அண்ணாவையும் எடுத்திருக்காங்க, எம்ஜிஆரையும் எடுத்திருக்காங்க, நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுற வார்த்தையும் எடுத்திருக்காங்க. ஸோ இதை ஒரு கடனாக எடுத்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? உங்களுடைய பார்வை என்ன? ஆமாங்க, அதாவது புரட்சி தலைவரையும் அண்ணா அவர்களையும் அவங்க எங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இவங்க எல்லாருமே மக்களுக்கான தலைவர்கள். இவங்க அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, அவங்க எடுத்துக்கலாம். அவர்கள் தொடங்கிய கட்சி, புரட்சி தலைவர் தொடங்கிய கட்சி இன்றைக்கு வலிமையாக செயல்பட்டு தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையில அந்த கட்சியினுடைய தலைவர்களை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதாக மற்றவங்க பேசுறாங்கன்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. அப்படி நம்ம யாரும் அப்படி எல்லாம் சொல்லல. அந்த தலைவர்கள் எந்த பாதையை காட்டினார்களோ அந்த பாதையிலே பயணிப்பதற்கு ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் இவர்கள் அந்த கட்சியை வலிமைப்படுத்துகிற வேலையை பார்க்கலாம். அதுதான் நாங்க சொல்றது. களத்துல இல்லாத கட்சியை பத்தி பேச மாட்டோம் அப்படின்றாங்க. இந்த ஈக்குவேஷன் தமிழக அரசியல் கலை ஈக்குவேஷன்ல அதிமுகவை அவர் இணைக்கிற மாதிரியே தெரியலையே. தாவேகா மற்றும் திமுக இடையே தான் நீங்க இப்ப இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க பாருங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர் யாருங்க முதல்ல இணைக்கிறதுக்கு? ஒரு நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியை பார்த்து இல்லைன்னு சொன்னார்னா அவருடைய அரசியல் அறிவு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். இதை ஒரு கேள்வியா இந்த ஊடகங்கள் எடுத்துட்டு வந்து இப்ப அவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த ஊடகங்களை பார்த்து தான் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு எங்களையே குழம்பிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவரு ஒரு பொருட்டாகவே கருதாத இடத்துல ஊடகங்கள் ஏதோ டிஆர்பிக்காக அவர் பின்னாடி போய் இது பண்ணி அவருக்கே தெரியுது அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னா அவர் ஏன் புலம்புகிறீர்கள் கேட்கிற அளவுக்கு ஊடகங்கள் நிலை இருக்கு. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. முதல்ல ஒரு பிரதான எதிர்கட்சியை பார்த்து 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சியை பார்த்து அரசியல் களத்துல ஒரு சொல்றாரேன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா முதல்ல நம்ம? இல்ல அவருடைய பேச்சுக்கான ரியாக்ஷன் தானே நம்ம கேட்கிறோம் இல்லையா? சார் என்ன சார் அவர் ஒரு பேச்சு, அவர் எதுக்கு சார் ரியாக்ஷன்? அவர் எத்தனை சார் அவர் கவுன்சில் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, என்ன சார் இது? எதையோ ஒண்ணு பேசுறதுக்கு ஒரு அரசியல் மக்கள் விருப்பம் எதுவோ அதுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தா இது முதல்ல ஒரு பேச்சுங்களா? இதை பேசுகிறவருக்கு குறைந்தபட்சம் அரசியல் அறிவு இருப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான் சாதகமா வரும், நாங்க தான் ஒரு முறையான ஆல்டர்னேட்டிவ் வந்தவர்கள் பேசிக்கொள்ளலாம், வந்ததுன்னா பேசிக்கலாம். அவரு இப்ப அவருடைய கற்பனைகளுக்கும் அவர் சொல்ல யாரு வேணா பேசலாம் சார். இப்ப தெருவில் போற ஒருத்தன் கூட அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்லலாம். அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. இந்த மண்ணுல இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படியான உரிமையை கொடுத்திருக்கிறது. அது யாரு வேணா பேசலாம். திரு விஜய் அவர்கள் தாராளமா பேசலாம். அதுல எங்களுக்கு என்ன மாற்றுக்கிறதுக்கு போது அவர் பேசிட்டு போட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் வலிமையான ஒரு எதிர்கட்சியாக அமர்ந்து இருக்கிற போது என்ன நான் விஜய் அவர்கள் பேசியதே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எதுக்கு என்னை பத்தி புலம்பிட்டு இருக்கிறீங்க கேட்கிறாரு. இப்ப நாங்களும் அவர் என்ன பேசினாருன்னு கூட பாக்கல.